டே மதன், கடைக்கு போயிட்டு வாடா. மா என்னம்மா சீக்கிரம் போடா. வச்சுனே இருப்பியாமா? போய் சிக்கன் எடுத்துட்டு வா போ. போறேன், போய் தொலைறேன். இந்த நேரத்துல தான் அவன் கால் பண்ணுவான். சொல்லு மச்சான். மச்சான் எங்கடா இருக்க? வெளியே போயிடலாம் வரியா? மச்சான் ஏகப்பட்ட ஃபைல்ஸ்லாம் இருக்குது, எல்லாத்தையும் சைன் பண்ண மச்சி. அப்படியா? அப்படியே டீ கடைக்கு போயிட்டு வரலான்னு பார்த்தேன். டேய் மச்சான், ரெடியா எவ்வளோ நேரம்டா வெயிட் பண்றது? சீக்கிரம் வாடா. ஆ சரி மச்சான், வந்துட்டேன்டா. இறங்கு. சொல்லிட்டு அடிக்கா அப்படியே. அண்ணே 1/2 கிலோ சிக்கனு விங்ஸில் எக்ஸாவே போட்டுருங்க. சரிப்பா. மச்சான் நீ கறி வாங்கிட்டு யார் ஃபோன் பண்ணுறா? நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். டேய் இதுக்கு தான் என்ன கூட்டின்னு வந்தியாடா? ஓய் என்ன பண்ணுற? சும்மா தான் இருக்கேன். நீ என்ன பண்ற? நானா? அம்மா கறி வாங்க சொன்னாங்க, அதான் சிக்கன் கடைக்கு வந்திருக்கேன். நீ மட்டுமா? ஆமாம் ஆமாம், நான் மட்டும்தான். கண்டுக்கல. சரி சரி மதன், சொல்லுடி. எனக்கு உன் கூட இருக்கணும் போல இருக்கு. நம்ம 2 பேரை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. இல்லை எனக்கு ஒன்று பார்க்கணும் போல இருக்குடி. மதன், ஒரு நிமிஷம் இரு. மதன், நம்ம ரூம் போடலாமா? எனக்கு ரூம் போடணும். உனக்கு ஓகேவா இல்லையா? எனக்கு ஓகே தாண்டி, உனக்கு ஓகேவா? எனக்கு ஓகே எல்லாமே, நானே ரூம் போடலான்னு கேட்குறேன். உனக்கு ஓகேன்னா அப்போது எனக்கும் ஓகே, ரூம் போட்டுடலாம். ஆனால் பிரியா, என்கிட்ட ரூம் போட காசு இல்லடி. அதை பற்றி நீ யோசிக்காத, நான் எப்படியாவது ரெடி பண்ணி கொண்டு வரேன். அப்போ ஓகே, போட்டுடலாம். அப்போது நாளைக்கு நான் காலேஜ் போகிற மாதிரி கிளம்பி வந்துடுறேன். ஈவினிங் என்னை சீக்கிரமாக பஸ் ஏற்றி விட்டுரு, சரியா? பிரியா கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புறியா? முடிஞ்ச வரைக்கும் நான் சீக்கிரமாக கிளம்பி வரேன். பை. ஐயோ டேய், இன்னுமாடா வாங்காம இருக்க? இல்ல மாமு ஃப்ரீயா தான் தரேன்னு சொன்னாரு, நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன்டா. பின்ன என்னடா காசு உங்க அப்பனா கொடுப்பான். சாரி மச்சான், சாரி. அண்ணா ஆயிடுச்சாண்ணா? ஆயிடுச்சுப்பா. சரிண்ணா. டேய் அட்டூழியம் பண்றீங்கடா. இருக்கிறது லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப், இதுக்கு ஓவர் சீன் வேற. டேய் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்னா உனக்கு அவ்வளோ சாதாரணமாக போச்சா? இங்கே பாரு, நீங்கள்லாம் நினச்சிங்கன்னா உடனே போய் உங்கள் ஆளை பார்த்துட்டு வந்துடுவீங்க. ஆனால் எங்களால் அப்படிலாம் பார்க்க முடியாது. அந்த லவ்வை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஒரு நாள் மீட் பண்ணுவோம் பாரு. அதெல்லாம் அப்படியே வேற லெவல் ஃபீல் மச்சி. அதெல்லாம் உனக்கு எங்கேயும் தெரிய போகுது. நீங்கள் ஒன்றா இருக்கும்போது நிறைய சண்டைலாம் போடுவீங்க, ஆனால் நாங்கள் அப்படிலாம் போட மாட்டோம். அப்படியே போட்டாலும் சின்ன சின்ன சண்டை, அந்த சண்டையிலையும் லவ் மட்டும்தான் இருக்கும். ஏன் தெரியுமா? எங்களுக்கு கிடைக்கிறதே அந்த ஒரு நாளோ, அந்த 1 மணி நேரமோ, இல்லை அந்த 1 நிமிஷமோ, அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணணும். அவ்வளோதான் மச்சான் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப். தம்பி மதனே, இப்பெல்லாம் நல்லா தான் இருக்கும், ஆனால் போக போக தான் தெரியும். ஏன்னா அவ்வளோ ஒரு பொண்ணு தானப்பா. அண்ணே யாரெல்லாம் அப்படி கிடையாதுண்ணே. அவள் பெஸ்ட்டுண்ணே, பெஸ்ட்டு. இப்போ வரைக்கும் நான் எதுவுமே சொன்னது கிடையாது தெரியுமா? அவ்வளோ ஏன் நான் என்ன பண்ணாலும் என்னை திட்டினது கூட கிடையாது. எப்படியோப்பா, நல்லா இருந்தால் சரிதான். இந்தா. தேங்க்ஸ்ண்ணே. மச்சி வாலி எப்போ வரா? நாளைக்குடா. நாளைக்கா? ஆமாம் மச்சான், நீ எனக்காக ஒன்று பண்ணோமே. நான் உன் கூட வரணுமா? வந்துடாத தயவுசெய்து, எனக்கு ஃபோன் கூட பண்ணுறாத, புரியுதா? டே மச்சான், நான் உன் பெஸ்ட் ஃப்ரெண்டுடா. அதனால தான் மச்சான் சொல்கிறேன். என்னைக்கிடா பொண்ணுங்களுக்கு பசங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டை பிடிச்சிருக்கு, புரிஞ்சுக்க மச்சான். வா போலாம். லவ்னு வந்து என்ன மறந்துடுவல. டேய் டீ வாங்கி குடிக்கிற சொன்னியடா. நாளைக்கு உள்ள நாசமா போயிடும்டா, விலகாம போயிடும். போடா, சிக்கன் நான் எடுத்து போறேன். போடா, ஒரு டீக்கு ஆசைப்பட்டு வந்தல, என் புத்தி செருப்பால் வச்சுக்கணும்.
ஹலோ சொல்லுடா. பிரியா எங்க இருக்க? வந்துட்டே இருக்கேன்டா. மேப்ல இன்னும் 50 கிலோமீட்டர்ஸ் காமிக்குது. இன்னும் அவ்வளோ தூரம் காட்டுதா? சரி சரி. ஏன் என்னாச்சு? இல்லை நான் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டேன், அதான் கேட்டேன். பாரா, இவ்ளோ சீக்கிரம் வந்துட்டு இருக்கீங்க? லவ்ஸ்டி, மாமனுக்கு உன் மேல அவ்வளோ லவ்ஸ். டேய் டேய் ஃப்ராட், நடிக்காத. பாக்குறேன்டா, கல்யாணத்துக்கு அப்புறமும் நீ இப்படியே இருக்கியா? பாரு பாரு, எனக்கு என்னமோ உன்னை பார்த்த உடனே கட்டி பிடிச்சி கிஸ் பண்றவனோன்னு எனக்கு தோணுது. அந்த அளவுக்கு ஃபீலா இருக்கேன்டி. டேய் அப்பெல்லாம் ஏதோ பண்ணிடாத, பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாரும் பாப்பாங்க, அப்புறம் ரொம்ப அசிங்கமாயிடும்டா. நான் வைக்கிறேன், பை. வைக்கிறியா? என்னடா வந்துட்டு தானே இருக்கேன், வரேன். ஏய் இருடி இருடி. என்னடா இது, அரை மணி நேரமே அரை நாள் மாதிரி போகுது. கால் பண்ணி எங்க இருக்குன்னு கேட்டா கத்துவா. ஹலோ. ஹலோ பிரியா, ஒன்றும் இல்லை, நீ சாப்பிட்றேன்னு சொன்னல, அதான் என்ன சாப்பிட்றேன்னு சொன்னா யூடியூப்ல நல்ல ஹோட்டலாக தேடி வைப்பேன், அதுதான் கால் பண்ணேன், வேற எதுவும் இல்லை. டேய் டேய் நடிக்காதடா, இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் தான் காமிக்குது, தெரிஞ்சுக்கிட்டியா? போதுமா? போதும் போதும், பை. பிரியா பிரியா. என்னடா? லவ் யூ. சரி சரி, வெய், வரேன். மறுபடியும் லவ் யூ டூன்னு சொன்னா குறைஞ்சா போயிடுவேன். ஒன்றும் இல்லை. எனக்கு எப்போ எப்படி சொல்லணும்னு தெரியும், சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லுவேன். வெய். சரி, பை. பை. எங்கடா இருக்க? நான் வந்துட்டேன். நீ பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வந்துட்டியா? ஆமா. எங்கடி இருக்க? இங்கதான். ஹலோ, எங்க தாண்டா இருக்க? ஏய் எங்கடா? பைத்தியம், இங்க ஸ்ட்ரைட்டா பாரு, லெஃப்ட்ல பாரு. என்ன மேடம், எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல? என்னடி அப்படி பார்த்துட்டு இருக்க? பிரியா, எல்லாரும் பாக்குறாங்கடி. பார்க்கட்டும், என் ஆளு நான் கட்டி பிடிக்கிறேன். அப்போ ஓகே. ரொம்ப மிஸ் பண்ண, ரொம்ப. பஸ்ல வரும்போது யாரோ ஏதோ சொன்னாங்க, அவளதான் எங்கன்னு தேடிட்டு இருக்கேன். சீ, போடா. போலாமா? எப்படிடா வந்த? பைக்ல தான், பார்க்கிங்ல விட்டுருக்கேன். அந்த பக்கம் தான் பார்க்கிங், இப்படி போய் அப்படி போயிடலாம். சரி சரி, சீக்கிரம். என்ன சீக்கிரம்? என்னடா என்ன பண்ற நீ? என்ன பிரியா, எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குற? நீ தானே உன் கூட இருக்கணும், ரூம் புக் பண்ணலாம்னு சொன்ன. ஆமா, இப்ப அதுக்கு என்ன? அதான் வா பண்ணலாம். பண்ணலாமா? செருப்பு பிஞ்சிரும் உனக்கு, பொறுக்கி. என்னடி, நீ தானடி சொன்ன என் கூட இருக்கணும்னு? உன் கூட இருக்கணும்னு தான் சொன்னேன், ஆனா நீ நினைக்கிற மாதிரி இல்ல. வேற எப்படி? இதுக்காடி என்ன ரூம் புக் பண்ண சொன்ன? இப்படி நிம்மதியா படுத்து எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? நான் என்னெல்லாமோ யோசிச்சு வச்சிருந்தேன்டி, எல்லாம் நாசமா போச்சு. அடிச்சி புலம்பாத, எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். என்னடி? ஆமா, நீ ஃப்ராடு. என்னை விட்டுட்டு போயிட்டேனா? உஷாரா இருக்கீங்க. நான் நினைச்சதுதான் நடக்கல, பட் இன்னைக்குலனாலும் வேற ஒரு நாள். ஓகே இல்ல பிரியா? ஹே பிரியா, தூங்கிட்டா. எனக்கு தான் தூக்கம் வராது. போடா.
அலாரம் எதுக்கு பிரியா வச்ச? பின்ன கிளம்ப வேணாமா? எங்க? கிடைச்ச கொஞ்ச நேரத்தையும் இந்த ரூம்குள்ளே இருந்து வேஸ்ட் பண்ண சொல்றியா? எந்திரி. ஏய் பைத்தியமாடி நீ. இந்த அரை மணி நேரத்துக்கு அடி 2000 ரூபாய் கொடுத்து ரூம் புக் பண்ண சொன்ன. அதெல்லாம் உனக்கு புரியாது. நீ எழுந்து ரெடி ஆகு. பிரியா எவ்வளோ நேரம் தாண்டி ரெடி ஆவ? டைம் ஆச்சுல, சீக்கிரம் கிளம்பு. ஏ மதன், ம்? உனக்கு என் மேல லவ் குறைஞ்சிருச்சா? ஏய் ஏன்டி இப்போ இப்படிலாம் கேட்குற? வந்ததுலேருந்து நான் தான் உன்னை கொஞ்சிட்டே இருக்கேன். நீ என்னை கண்டு கூட மாட்டேன்ற. அச்சோ, அது வேற ஒன்றும் இல்லை செல்லா குட்டி. நீ என்ன பயங்கரமாக கொஞ்சிட்டு இருக்கியா, நடுவில் நான் உன்னை கொஞ்சிட்டேன்னு வை, அப்புறம் டிஸ்டர்ப் ஆயிடும்டி. அதான். உன்னை வாய் இல்லைனா நாய் தூக்கிட்டு போயிடும். சரி, உனக்கு என்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னு சொல்லு. சொல்றதை விட செஞ்சு காட்டு. கண்ணம் போடு. டேய் ராடு. சீச்சி, நோட் அடி தாட்ஸ். என்னை நம்பி தைரியமாக கண்ணம் போடலாம். என் கண்ணா? உன் கண் எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி. அது அப்படியே ஒரு மாதிரி ஆள் அப்படியே இழுக்கும்டி. அப்படியே இழுக்காத, வா கிளம்பலாம். என்னடி டைம் ஆச்சு, கிளம்பு கிளம்பு. அரை மணி நேரத்துல ரூம் காலி பண்ணதுக்கு ரிசப்ஷன்லயே ஒரு மாதிரி பாக்குறாங்கடி. சரி சரி, அதெல்லாம் விடு, வண்டி எடு. பிரியா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? கேளு. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க அம்மாவை நல்லா பார்த்துப்பியா? பார்த்துப்பேன். அவங்க என்ன பண்ணாலும் பார்த்துப்பனே. ஒருவேளை அவங்க உன் கூட சண்டை போட்டா? அவங்க என்கிட்ட சண்டை போட்டாலும் என்ன எவ்வளவு டார்ச்சர் பண்ணாலும் சரி, அவங்கள நான் நல்லா பார்த்துப்பேன். ஏன் அப்படி? ஏன்னா அவங்களால தானே நீ எனக்கு கிடைச்ச. நீ எனக்கு கிடைக்க காரணமா இருந்தவங்கள நான் நல்லா பாத்துக்கணும்ல. லவ் யூ டி. நீ திரும்ப சொல்ல மாட்டல்ல? வாய்ப்பில்லை ராஜா. ஏ உள்ள போவாதரி. ஏ லூசு, உன்னதான். ஏய் நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க. வா, அச்சனீச்சன் போயிட்டேனா? அதான் என்ன காப்பாத்த என் பாடி கார்டு நீ இருக்கே. அப்புறம் எனக்கு என்ன கவலை? வா. இன்னும் கொஞ்ச நேரம் தான் நம்ம ஒண்ணா இருக்க முடியும்ல. அப்புறம் நானும் ஊருக்கு போயிடுவேன். திரும்ப நம்ம எப்ப மீட் பண்ணோனே தெரியாது. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. இப்ப எதுக்கு நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க? இன்னைக்கு நம்மளால ஒண்ணா இருக்க முடிஞ்சது இல்ல. நீ நடந்ததெல்லாம் நினைச்சு பாரு, அப்புறம் ஊருக்கு போகும்போது கஷ்டமா இருக்காது. உனக்கு கஷ்டமாவே இல்லையா? இல்ல, இங்க பாரு, அடுத்து நடக்க போறத நினைச்சு என்னால இந்த மொமெண்ட்டை வேஸ்ட் பண்ண முடியாது. ஜஸ்ட் என்ஜாயிங் த மொமெண்ட், அவ்வளவுதான். மதன், என்ன பிளேஸ்டா இது? ரொம்ப ஸ்மெல்லா இருக்கு. வேற ஏதாவது நல்ல ஹோட்டல் கூட்டு போய்க்கலாம்ல. ஏய் பிரியா, இது பட்டினப்பாக்கம், இங்க அப்படிதான் இருக்கும். ஆனா சீ ஃபுட்ஸ்லாம் செம்ம ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். செம்ம ஃபேமஸ்னா பாத்துக்கோ. நீ சாப்பிட்டு பாரு, உனக்கு பிடிக்கும். அண்ணா, எனக்கு ஒரு தவா ஃப்ரை, அப்புறமா நெத்திலி, அப்புறமா ஒரு மீன் குழம்பு சாப்பாடு. சரி, எங்க அம்மா என்ன பண்ணாலும் பார்த்துப்பா, ரைட்டு. அதே மாதிரி நான் உங்ககிட்ட சண்டை போட்டாலும் டார்ச்சர் பண்ணாலும் என்னையும் அதே மாதிரி பார்த்துப்பியா? தொடப்பக்கட்டையிலே வாங்குவேன். ரைட்டு, கேட்காம இருந்திருக்கலாம். தேங்க்ஸ்ண்ணா. சூப்பரா இருக்கு. சரி மதன், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்குமே, பரவாயில்லையா? அது என்ன, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா? உன்னை கல்யாணம் பண்ணிக்கவே நான் எவ்வளோ கஷ்டப்படணும்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். ஏன் அப்படி சொல்ற? பின்ன என்ன, உங்கள் வீட்டில் வந்து அவங்கள சம்மதிக்க வச்சு என் வீட்டில் பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி இந்த கல்யாணத்தை நடத்தி முடிக்கிறதுக்குள்ள நான் எவ்வளோ கஷ்டப்படணும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அதான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியுதுல்ல,
அப்படியே என்ன லவ் பண்ற? கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிற? ஓ அதுவா? அது பெரியவங்க சொல்லியிருக்காங்க, நமக்கு ஒரு விஷயம் ஈஸியாக கிடச்சிச்சுன்னு வச்சுக்கோயேன், அதோட அருமை நம்மளுக்கு தெரியாதான். அதான் கஷ்டப்படலான்னு டிசைட் பண்ணிட்டேன். ம் இந்தா. பேக் கூட நான் வச்சுக்கிறேன். ஏண்டா உங்க அம்மா எந்த கடையில் அரிசி வாங்குறாங்க? ஏன் இப்படி மலை மாடு மாதிரி வளர்ந்துருக்கிய? கொழுப்படி உனக்கு. செம்மையா இருக்காளே, செம்மையா இருக்கா. என்ன? ஏய் எதுக்குடி இப்ப நடிச்ச? உனக்காக கஷ்டப்பட்டு 4 மணி நேரம் டிராவல் பண்ணி இங்க ரிஸ்க் எடுத்து வந்தா நீ போற வர பொண்ணுங்கள சைட் அடிச்சிட்டு இருப்பியா? இங்க பாரு, நான் இங்க இருக்கிற வரைக்கும் குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி என்ன மட்டும்தான் பார்க்கணும். புரியுதா? வாப்பலாம். அதெல்லாம் வர முடியாது, அதான் அடிச்சிட்டல போ. ஆமா. ஹோ அப்படியா? நீ இல்லனா நான் தனியா போக முடியாதா? எனக்கு யார் துணையும் தேவையில்ல. பேக் குடு. குட்ரா. இந்தா. ஏய் பிரியா, சரி நில்லு வரேன். அடியே உன்னை தாண்டி. போடா. ಹೊಸಕಾರಿಯೇ ಹೊಸ ನೀವಿಯೇ ಕೊಂಡು ಪೋರಿಯೇ ಎಲ್ಲ ಮೀರಿಯೇ ಮಸಕಾರಿಯೇ ನೀವಾರಿಯೇ ಆನಂದುಂಡಾ ಮಟೀಲಂಡಾ. ஓகே ஓகே சரி போங்க. மெரலாட்டிய நெசம் கூட்டியே நேரம் காட்டிய வண்ணம் தீட்டியே என்ன வாட்டிய ராசாத்தியே குட்டி நிலாவனவில்லா கசசாட்ட நுனியில உசுறு கசியுதடி அளப்பார நடுசாம பொழுதுல ராவர முன்ன சேர சன கயிறா நரம்ப திரிக்கிற கரகாட்டம் ஆடுதடி முன்ஜென்ம காதல காட்டுற கண்ண தோற ஒரு கணம் நின்றிட நொடித்தேன் நல்ல காரசோடு ஊன்றிட கூவிட்ட அம்பொன்று சொருகிட மதன், என்ன கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு அப்புறமா பஸ் ஸ்டாப்ல விடுறியா? சரி. வச்சு விடு. அங்கல்ல. வேற எங்க? இங்க. என்னடா பேக் கொடு. சரி நான் போயிட்டு வரேன். போறியா? ஆமா. உனக்கு கஷ்டமாவே இல்லையா? இல்ல, அதான் நீ ஒரு நாள் ஃபுல்லா ஹாப்பியா இருந்தோம்ல, நான் ஓகே தான். சரி போ. டே மதன், அழுவுறியா? என்னடா? அழுவலாம் இல்லை, என்னன்னு தெரியல, கலங்குது. இப்படிதான் கஷ்டமா இருந்தா கண்ணு கலங்கும் போல. உறைந்திடும் கடிகாரம் ஓடாமலே உனை நான் காணாத நேரம்
அருகினில் நிழலே நீ வருகையில் மனதே தாழாமல் கை மீறுதே சரி நிலவொளி நனைக்காததே நீ போ. அப்புறம் கொஞ்ச நேரம் போச்சுன்னா விரலால் இங்கே இருந்தேன்னு கேட்பேன். அப்படியா? அப்ப இப்பவே என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு. இப்படியே உன் கூடயே வந்துடுறேன். பண்ணிக்கிறேன். கிழிப்ப. நிச்சயமா பண்ணிக்கிறேன். வா. தினம் தூருவேன் மடி ஊஞ்சல் நானும் இவ்வளோ ஸ்கூலில் ஒன்றா படித்தோம். அப்பத்துலேருந்தே 2 பேர் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். காலேஜில் ஒன்றா படிக்க ட்ரை பண்ணோம், ஆனால் முடியாமல் போச்சு. இப்போ நான் இங்கே சென்னையில், அவள் ஊரில். ஆமாங்க, லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப். அடுத்து என் வாழ்க்கையில் பாருங்களேன், எல்லாத்தையும் நான் இப்படியே சொல்கிறோம் போல். அடுத்தடுத்து வர எபிசோட்ஸை பாருங்கள், நல்லாயிருக்கும். சரி, பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். மறுபடியும் எப்போ மீட் பண்ணுவோம்? சீக்கிரம்.